இன்றைய ஆன்மீக தகவல். இன்றைய நாள் சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து நகர்கின்றார். இந்த சனிப்பெயர்ச்சி இந்த நாளிலே 12 ராசினரும் எப்படி சனி பகவானை வணங்க வேண்டும் என பார்க்கலாம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவானாக கோவிலாக கருதப்படுகின்றது. ஆனால் தர்பாரண்யேஸ்வரர் திருக்கோவில், சனீஸ்வரன் இந்த கோவிலிலே வணங்கிய கோவில். ஆகவே இந்த கோவிலிலே வணங்கி சிவனை வழிபட்டு நாம் நலதீர்த்தத்திலே நீராட நம்முடைய சனியின் பாதிப்புகள் குறையும் என்பது ஐதீகம். திருநள்ளாறு என்பது சனீஸ்வரன் கோவில் அல்ல, அதை நாம் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். சனீஸ்வர பகவான் வழிபட்ட கோவில். இங்கு சனீஸ்வர பகவானுக்கும் சன்னதி இருக்கின்றது. ஆக இந்த சனீஸ்வரர் கோவில் என்று சொல்லப்படுகின்ற திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் இந்த கோவிலிலே நாம் கோவிலுக்கு சென்றவுடன் முதலிலே என்ன செய்ய வேண்டும்? நல தீர்த்தத்திலே நீராட வேண்டும். அங்கே இருக்கின்ற நல தமயந்தி சிலைகளை வணங்கி, அந்த மூர்த்தங்களை வணங்கி, பின் காளி தீர்த்தத்திலே விநாயகரை தரிசிக்க வேண்டும். அதன் பின்னர் பிராணேஸ்வரி அம்மன் மற்றும் தர்பாரண்யேஸ்வரரை வணங்கிவிட்டு அதன் பிறகுதான் இறுதியாக வடக்கு நோக்கி இருக்கின்ற சனி பகவானை வணங்க வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, இதற்கு தில தீபம் என்று பெயர், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். ஆகவே முதலிலே இதனை புரிந்து கொள்ள வேண்டும். சனீஸ்வரன் கோவிலுக்கு போகின்றேன் என்று சொல்லக்கூடாது. திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலிலே இருக்கின்ற சனி பகவானை வழிபடப் போகின்றேன் என்று சொல்ல வேண்டும். கோவிலுக்கு சென்றதும் நலதீர்த்தத்திலே நீராடி, சனி பகவானுடைய தோஷங்கள் எல்லாம் இந்த தீர்த்தத்திலே நாம் நீராடுவதால் நீங்குவதாக கருதப்படுகின்றது. நீராடிய பிறகு குளக்கரையிலே இருக்கின்ற நல விநாயகரை வணங்க வேண்டும். காளி தீர்த்த விநாயகரிலே விநாயகர் சன்னதியில் தேங்காய் உடைத்து வழிபட்டு, தர்பாரண்யேஸ்வரரை, இங்கே மூலவர் சிவபெருமான், சிவபெருமான் தான் 9 கிரகங்களுக்கும் அதிபதி. அதனால்தான் கோளறுபதிகம் படித்தால் எப்படிப்பட்ட கிரகதோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். ஆகவே தியாகேசரை வணங்கி, தர்பாரண்யேஸ்வரரை வணங்கி, அதன் பிறகுதான் சனீஸ்வரரை வணங்க வேண்டும். இந்த சனீஸ்வரரை வணங்குவது கூட அதற்கு முன்பாக பிராணேஸ்வரி அம்மன் இருக்கின்றாள். இங்கே பிராணேஸ்வரி அம்மன் என்ற பெயரோடு அம்பாள் வீற்றிருக்கின்றாள். அம்பாளை வழிபட்டு அதன் பிறகு சனீஸ்வரர் சன்னதியிலே நாம் சனீஸ்வர பகவானை வழிபட வேண்டும். எள் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். முக்கியமாக காகத்துக்கு உணவிட வேண்டும். சனீஸ்வரருடைய வாகனமான காகத்திற்கு எள் கலந்த சாதம் அளிப்பது என்பது மிகச்சிறந்தது. அதேபோல் சனி பகவானை தரிசிப்பதற்கு சனிக்கிழமை மிக உகந்த நாளாக கருதப்படுகின்றது. இந்த சனிக்கிழமைகளிலே அங்கு திருநள்ளாறுக்கு சென்றுதான் வழிபட வேண்டும் என்று இல்லை. உங்கள் இல்லத்துக்கு அருகிலே இருக்கின்ற கோவிலிலே நவக்கிரகங்களை வழிபட்டு சனீஸ்வர பகவானை வழிபடலாம். கடுமையான சனி தோஷங்கள் இருப்பவர்கள், 7.5 சனி ஆதிக்கத்திலே இருப்பவர்கள் எல்லாம், அஷ்டம சனி பாதிப்புகளிலே இருப்பவர்கள் எல்லாம் நிச்சயமாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். பரிகாரம் செய்து கொண்டு சனீஸ்வர பகவானை வணங்கி, சனி பகவானுக்கு அர்ச்சனை மற்றும் ஹோமங்களை எல்லாம் செய்து, நல்ல வசதி இருப்பவர்கள் நிறைய அன்னதானங்கள் செய்து, இந்த சனீஸ்வர பகவானால் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகள் குறைவாக இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே கொடுமையான கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படாமல் இருக்கும் வண்ணம் சனீஸ்வர பகவானை பிரார்த்தித்து கொண்டு அடுத்தவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். குடும்ப ரீதியான பாதிப்புகள் இருப்பவர்கள் தங்களுடைய மனைவியோடு இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து அவர்களுக்குள்ளே இருக்கின்ற பிணக்குகள் நீங்க வேண்டும் என்று வழிபாடு செய்து கொள்வதால் பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் தம்பதிகளுக்குள்ளே. ஆக சனீஸ்வர பகவான் மிக அற்புதமான தெய்வம். இந்த சனீஸ்வர பகவானை திருநள்ளாறு தலத்திலே நாம் சொல்லியிருக்கின்ற இந்த முறைப்படி வணங்கி வழிபட நம்முடைய சனியால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், சனி பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் நிச்சயமாக குறையும். ஆக சனீஸ்வர சனி பெயர்ச்சி நாளிலே 12 ராசினரும்
சனீஸ்வர பகவானை வழிபட்டு நலம் காணுவோம். எல்லோருக்கும் சனி பகவானுடைய நல்லருள் கிடைக்க வேண்டும். அவருடைய பார்வை என்பது நமக்கு தீவினைகளை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. சனீஸ்வர பகவானை நேருக்கு நேராக நாம் பார்க்கக்கூடாது. சனீஸ்வரன் சன்னதிக்கு செல்லும்போது சனீஸ்வரரை சற்று தள்ளி நின்று வழிபட வேண்டும். நேருக்கு நேராக அவருடைய கண்களை பார்க்கக்கூடாது என்று சொல்வார்கள். எப்படி இருந்தாலும் சனீஸ்வர பகவான் நேர்மையான ஒரு கிரகம். நாம் முற்காலங்களிலே செய்கின்ற தீவினைகளுக்கு தன்னுடைய நேரம் வரும்போது, அதாவது 7.5 சனி பாதிப்புகள், அஷ்டம சனி பாதிப்புகள் வரும்போது நாம் செய்த குற்றங்களுக்கு நிச்சயமாக தண்டனையை தருவார். ஆகவே நேர்மையாக இருப்பவர்களுக்கும் தங்களுடைய மற்றோருக்கும் உற்றோருக்கும் தொல்லைகள் தராமல் மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் சனீஸ்வர பகவானுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.